ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மடக்கு காஜா எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 1 கப் மைதா மாவு, அரை டீஸ்பூன் உப்பு, உங்கள்கிட்ட ஃபுட் கலர் இருந்தால் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் தான் சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் எண்ணெய், தேவைக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக உருட்டி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இனி மூடி வச்சுட்டு நம்ம அடுப்பில் ஒரு கடாயை வச்சு சீனி பாகு காய்ச்சிடலாம். நான் 1 கப்பு மைதா மாவுக்கு 1 கப் சீனி எடுத்துருக்கேன். 3/4 கப் தண்ணி, நல்ல பாகு மாதிரி காய்க்க வேண்டாம், இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் போதும். இனி நம்ம மடக்கு காஜா செய்கிறதுக்கு நம்ம சைடு ஓரங்களெல்லாம் ஒட்டுவோம். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி கலக்கி அதை ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இனி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை எடுத்து நம்ம 2 பங்காக பிரித்து அதை மாவு தூவி நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். நம்ம திரட்டும் போது அடிக்கடி கையில் ஒட்டும். அது ஒட்டாமல் இருக்க எண்ணெயும் மைதா மாவும் அடிக்கடி சேர்த்து நல்லா திரட்டி கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம். மாவை திரட்டி எடுத்தாச்சு. இனி அதனோட ஓரங்களை மெதுவாக உருட்டி, கொஞ்சம் அழுத்தம் கொடுக்காம மெதுவாக உருட்டி அடிக்கடி மாவு போட்டு உருட்டி எடுத்துக்கலாம். இனி நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அடுக்கடுக்கு லேயராக ரோஜா பூ மாதிரி அழகாக இருக்குல்ல. அந்த சின்ன துண்டுகளை எடுத்து நல்லா அழுத்தம் கொடுக்காம மெதுவாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மடக்கு காஜா, அதை ஒவ்வொன்றா போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கிடலாம்.
இப்போது மடக்கு காஜா ரெடி ஆயிடுச்சு. அதை இனி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சீனி பாகு, அதில் போட்டு நம்ம ஒரு நிமிஷம் திரட்டி எடுத்துக்கிடலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ சுவையான மடக்கு காஜா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.